ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டூ நம்பர்ஸ் ஆர் 20%, 25% ஆஃப் த தேர்ட் நம்பர். வாட் பர்சன்டேஜ் இஸ் த செகண்ட் ஆஃப் த வாட் பர்சன்டேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த செகண்ட் நம்பர்? ஓகே, சரி. இப்போது இங்கே இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டூ நம்பர்ஸ் ஆர் 20% அண்ட் 25% ஆஃப் த தேர்ட் நம்பர். ஓகே, ஆஃப் த தேர்ட் நம்பர். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டூ நம்பர்ஸ் ஆர் 30% மோர் தேன் த தேர்ட் நம்பர்ஸ், 40% மோர் தேன் த தேர்ட் நம்பர், 70% லெஸ் தேன் த தேர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கரெக்டாக நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கணும். டூ நம்பர்ஸ் 20% அண்ட் 25% ஆஃப் த தேர்ட் நம்பர். ஓகே, ஆஃப் த தேர்ட் நம்பர். சரி, இந்த மாதிரி ஆஃப் கொடுத்து தேர்ட் நம்பரில் இந்த ரெண்டு நம்பர் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த 100 வச்சு மைனஸ் பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம்லாம் தேவையில்லை, டைரெக்டாக போடலாம். என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த செகண்ட் கேட்குறாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எது, அதை நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க 20. செகண்ட் நம்பர் எது, அதை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க 25 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறதால 100. ஸோ கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ் 4 into 20 வந்து 80%. இதான் இதோட ஆன்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ commodity be raised by 20%, find how much percentage a householder must reduce his consumption so as not to increase his expenditure. சரி, இப்போ இங்கே கொஷினில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த commodity be raised by 20%. அப்போது ஒரு commodity, ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ரைஸை வந்து 20% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் ஹவு மச் பர்சன்டேஜ் ஹவுஸ் ஹோல்டர் மஸ்ட் ரெடியூஸ் இஸ் கன்சம்ஷன் ஸோ ஆஸ் நாட் டு இன்க்ரீஸ் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது அந்த கடைக்காரர் வந்து ஆல்ரெடி இருந்த விலையில் வந்து 20% வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. டிக்ரீஸ் பண்ணதால இப்போ விலையை வந்து என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இருந்த விலையில் வந்து இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் விலையை ஏற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணோம். சரிங்களா? அதுக்கு பதிலாக கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணோம். சரி, என்ன சொல்ல வராங்க புரியுதா? இப்போ 1 கிலோ சர்க்கரையோட விலை வந்து இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20 ரூபா ஏற்றிட்டாங்க, அப்போ 120 ரூபா ஆயிடுது. அப்போது அந்த 1 கிலோ சர்க்கரையோட விலையை அவர் 120 ரூபான்னு வைக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், விலையை ஏற்றாமல் இப்போ 1 கிலோவுக்கு பதிலாக நான் 800 கிராம்ஸை 100 ரூபான்னு விற்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஏற்றின விலைக்கு இதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. ஸோ அப்போது எவ்வளோ கன்சம்ஷனில் கம்மி பண்ணி இதே விலைக்கு விற்றா இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கள்ல, அதுக்கும் இதுக்கும் வந்து டேலி ஆகிடும், ஈக்குவலி டேலி ஆகிடும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்து கொஷின். ஓகே, ஸோ கொஷினை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். R டிவைடட் பை 100 + or - R into 100. ஓகே, R டிவைடட் பை 100 + or - R into 100%. சரி, இப்போ அந்த Rன்றது என்ன, இந்த 20% தான். சரி, இப்போ இந்த 20% ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் என்ன, இப்போ ரைஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸு. அப்போது 20 டிவைடட் பை 100 + 20 into 100%. அப்போ எவ்வளோ, 20 டிவைடட் பை 120 into 100. ஓகேவா? சரி, இப்போ இது என்ன, 0க்கு 0 கேன்சல், 5 2s are 6 2s are. ஓகே, கொஞ்சம் ஓகே. ஸோ 5 2s are 6 2s are. சரி, இது என்ன, 3 2s are 10 2s are. அப்போ என்ன வருது, 50 டிவைடட் பை 3%. ஆல்ரெடி இருந்ததில் இப்போ என்ன பண்ணோம், 50 டிவைடட் பை 3% கன்சம்ஷனில் ரெடியூஸ் பண்ணால் இப்போ ஏற்றின விலைக்கும் இப்போ ஆல்ரெடி இருந்த விலைக்கும் டேலி கரெக்டாகிடும். ஸோ இதான் வந்து இதோட கொஷின் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? எப்பயுமே ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, கொஷினை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா வந்து பேசிக்காக இருக்கிற விஷயங்களை நல்லா வந்து கிராப் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இருக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அந்த பேசிக்கை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதான் விஷயங்க. ஓகே,
சரி, இன்னும் நிறைய வீடியோஸில் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.